அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவின் 7.5% இடஒதுக்கீட்டை திமுக சொந்தம் கொண்டாடுவதா என்று சட்டப்பேரவையில் இபிஎஸ் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு யாரும் கேட்காமல் மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கியது அதிமுக அரசுதான் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் 7.5% இடஒதுக்கீட்டை திமுக சொந்தம் கொண்டாடுவதா என்று சட்டப்பேரவையில் இபிஎஸ் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு யாரும் கேட்காமல் மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கியது அதிமுக அரசுதான் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். யாரும் எந்த கோரிக்கையும் விடுக்காமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு வழங்கியது அதிமுக அரசுதான். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? சட்டப்பேரவையில் தற்போது இடைக்கால பட்ஜெட் மீதான ஒரு விவாதம் நடைபெற்று வருகிறது. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் KP முனுசாமி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். அந்த வகையில் வாக்களிக்கக்கூடிய மாணவர்களை குறிவைத்து சலுகைகளை அதிமுக செய்யவில்லை எனவும் மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்திருப்பதாகவும் அவர் பேசியிருந்தார். குறிப்பாக 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்து மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக அதிமுக தான் உதவியது. அதன் பிறகுதான் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான சலுகைகளும் வாய்ப்புகளும் கிடைக்கப்பட்டது என அவர் கருத்தை முன்வைத்திருந்தார். அதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் எழுந்து 7.5% இடஒதுக்கீட்டை நீங்கள் கொண்டு வந்திருந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் என தெரிவித்திருக்கிறார். 7.5% இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் மாதிரிக்கு அனுப்பிய பின்னரும் 4 மாதங்கள் அது நிலுவையில் இருந்தது. திமுக அப்போது எதிர்கட்சியாக இருந்த போது போராட்டம் நடத்தி அந்த 7.5% இடஒதுக்கீடை பெற்றுத் தந்ததற்கான பெருமை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக தான் 7.5% இடஒதுக்கீடை செயல்படுத்துவதற்கு காரணமாக அமைந்தது என தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் எழுந்து நின்று அவருடைய அந்த எதிர்ப்பை பதிவு செய்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைந்து அப்பா ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது அதிமுக தான், அவர்கள் தான் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருந்தவர்கள். அதற்கு திமுக பெயரை எடுத்துக்கொள்ளக் கூடாது என்கின்ற வகையிலே அந்த விவாதம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதிமுகவின் 7.5% இடஒதுக்கீட்டை திமுக சொந்தம் கொண்டாடுவதா என்று சட்டப்பேரவையில் இபிஎஸ் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். அதிமுக கொண்டு வந்த 7.5% இடஒதுக்கீட்டை திமுக தான் கொண்டு வந்தது என்று சொல்வதா என எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வருவதற்கான காரணம் திமுக தான் என பேசியதற்கு கடுமையான எதிர்ப்பை சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கிறார். மா சுப்பிரமணியன் அவருடைய கருத்தை பதிவு செய்த பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் எழுந்து நின்று அவர்களுடைய அந்த கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் அப்பாவு அதனை மறுக்கும் வகையில ஆளுநர் மாளிகை முன்பு திமுக தான் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், அது உண்மைதான், அதனை எப்படி மறுக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். அதற்கு உடனடியாக எழுந்து நின்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கல்வியில் 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தது திமுக தான் காரணமா என்று எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என காட்டமாக அவரை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார். உண்மைக்கு மாறான கருத்தை அமைச்சர் கூறியதால் தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டு வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அமைச்சர் மாசு எதை கூறினாலும் தவறான கருத்தை தான் கூறுகிறார் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். பொறுப்புள்ள அமைச்சர் இப்படி தவறான கருத்துக்களை கூறுகிறார் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருக்கிறார். இருக்கும் அமைச்சர்களிலேயே பொறுப்பற்ற அமைச்சர் சுப்பிரமணியன் தான் எனவும் அவர் சொன்னதை மேற்கோள் காட்டியிருக்கிறார். பொறுப்பற்ற அமைச்சர் என்று கூறியது அவைக்கு விளையாத எனவும் அப்பாவு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பொள்ளாச்சி ஜெயராமன் எழுந்து நின்று என்னை மிரட்டக்கூடாது எனவும் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். பேரவைத் தலைவர் ஒருபட்சமாக செயல்படாதீர்கள் எனவும் இபிஎஸ் அப்போது அந்த வாதத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த 7.5% இடஒதுக்கீடு மருத்துவ மாணவர்கள் மற்றும் பொறியியல் மாணவர்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது. அந்த 7.5% இடஒதுக்கீடு அதிமுக ஆட்சி காலத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் அது நிலுவையில் இருந்ததாகவும் அதனை போராடி திமுக தான் பெற்றுக் கொடுத்தது. எனவே 7.5% இடஒதுக்கீட்டிற்கு திமுக தான் காரணம் என திமுக அமைச்சர்கள் கூறியதற்கு கடுமையான எதிர்ப்பை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
அதிமுகவின் 7.5% இடஒதுக்கீட்டை திமுக சொந்தம் கொண்டாடுவதா என்ற கேள்விக்கு சட்டப்பேரவையில் இபிஎஸ் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு யாரும் கேட்காமல் மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கியது அதிமுக அரசுதான் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். யாரும் எந்த கோரிக்கையும் விடுக்காமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு வழங்கியது அதிமுக அரசுதான் என்றும் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். ஆளுநர் மாளிகை முன்பு திமுக போராட்டம் நடத்தியதால்தான் 7.5% இடஒதுக்கீடு அமலுக்கு வந்தது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு தொடர்பாக திமுக எப்போதாவது பேசியது உண்டா என்று இபிஎஸ்ஸிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதிமுகவின் 7.5% இடஒதுக்கீட்டை திமுக சொந்தம் கொண்டாடுவதா என்று சட்டப்பேரவையில் இபிஎஸ் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளுநர் மாளிகை முன்பு திமுக போராட்டம் நடத்தியதால்தான் 7.5% இடஒதுக்கீடு அமலுக்கு வந்தது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு யாரும் கேட்காமல் மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீட்டை வழங்கியது அதிமுக அரசுதான் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். யாரும் எந்த கோரிக்கையும் விடுக்காமல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு வழங்கியதும் அதிமுக அரசுதான் என்று இபிஎஸ் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் 7.5% இடஒதுக்கீட்டை திமுக சொந்தம் கொண்டாடுவதா என்று சட்டப்பேரவையில் இபிஎஸ் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.